Hello guys, welcome back to the expert channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைட்டன் வாட்ச் ரிவ்யூனா பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம வந்து அன்பாக்சிங் போட்டோம்னா இப்போ ரிவ்யூ பண்ணலாம். இப்போ வீடியோ போடுறோம். நம்ம லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸோ இதான் டைட்டன் வாட்ச். இந்த டைட்டன் வாட்ச் இப்போ நம்ம வந்து பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணக்கு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும் அந்த பட்டனில். ஸோ இதுதான் நம்ம ஸ்க்ரீன். நம்மகிட்ட 7 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது ஸ்க்ரீனில். சரி, ஃபஸ்ட்டு என்ன கேட்பீங்க, இது ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க. ஸ்மூத்னஸ்னால் வேறு லெவலு, பிக்சலும் ஸ்க்ரீனில் வேறு லெவல்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போ நீங்கள் இந்த வாட்ச் 11,000 கிடைக்கிது. நீங்கள் இப்போ இது யாருக்காக கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ யாருக்காக கிஃப்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா கிஃப்ட் கார்டு கூட வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வாட்ச் ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எனக்கு பிடிச்சல கேலண்டர்னா, எனக்கு கேலண்டர் வேறு லெவல் சொல்லிட்டேன். ஃபோனில் பார்க்குற மாதிரி இங்கே இருக்குது கேலண்டரு. அடுத்து ஃபோனில் நம்ம எப்படி பார்க்குமோ அங்கே மேலேருந்து கீழே வந்து பண்ணால் எப்படி வந்து ஒரு சவுண்ட் வருமோ அந்த சவுண்ட் இங்கே வருது. ஓகே, அடுத்து இப்போ வந்து இந்த வாட்ச்சு நம்ம ஷேக் பண்ணால் வந்து ஆன் ஆகும் போட்டிருக்கோம். ஷேக் பண்ணி பார்க்கலாம். ஷேக் பண்ணோடனே ஆன் ஆயிடுச்சு. சென்சார்ஸ் இருக்காது. ஓகே, இப்போ கேம் பற்றி பேசுகிறேன். நாமளாம் இப்போ வந்து சின்ன பசங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா கேம்னால் முதல்ல பார்ப்பாங்க. ஸோ இது ஜிக்ஸா பசில் மாதிரி ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம்னா என்னாலே பண்ணவில்லை, ஒரு அடல்ட்டால் வேணால் பண்ண முடியும். இப்போ பிளைண்ட் கலர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது ஒரு கேமு. அதில் லைட்டாக கலர்ஸ் என்ன இருக்கோ அந்த லைட்டான கலர் மட்டும் கிளிக் பண்ணணும். இது டிக்டாக்டோ இண்டிவிஜுவல் இருக்குது. இண்டிவிஜுவல்னு ஒன்று இருக்குது. அப்படியே வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணதும் ஒன்று இருக்குது. இப்படி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா இப்படி காட்டும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபேஸஸ் வந்து 7 இருக்கும். ஆனால் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறால 1 டே என்ன இருக்குது. இது ரிங் அண்ட் வைப்ரேஷன் இப்போ நம்ம ஃபோன்லேருந்து இப்போ அதுக்காக கால் பண்ணுறாங்க அப்படின்னா ரிங்டோன் வரும். ரிங்டோன் எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரிங்டோன் வரணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் ரிங்டோன் வரணும்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு ரிங்டோன் வேண்டாம், வைப்ரேட் பண்ணணும் ஆனால் போதும் அப்படின்னா பார்த்துக்கலாம். இது சாஃப்ட், மாடரேட், ஸ்ட்ராங். இதுதான் வந்து எவ்வளோ இந்த வைப்ரேட்டிங் ஒரு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வைப்ரேட் பண்ணுமோ சாஃப்டாக வைப்ரேட் பண்ணுமோ அந்த மாதிரி காட்டும். இந்த ஆட்டோ ரெக்கக்னைசேஷன்னா இது வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒன்று அது ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணிடும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு. இது நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாம். டிஎன்ஏனா எனக்கு என்னென்ன தெரியாது, நீங்களே பார்த்துக்கோங்க. பிரைட்னஸ் வந்து 100% பிரைட்னஸ் வச்சு. இது டைம் அவுட் ஸ்க்ரீன் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் அவுட் ஸ்க்ரீனுக்கு. அப்புறம் நான் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் நிறைய இருக்குது. இங்கிலீஷ், தமிழ் ப்ளஸ். இது பேட்ரி லாஸ்ட் சார்ஜ் 11 days ago என்ன காட்டும், உங்களுக்கு பேட்ரி பவர் எவ்வளோ இருக்குதுன்னு. அடுத்த பவர் ஆஃப் ரீசெட்டு என்ன இருக்குது. அபவுட்டில் போய் பார்த்தீங்கன்னா வாட்ச் நேம் டைட்டன் 91197 எஸ்என் அதுக்கப்புறம் ஃபிம்வேர். இது ரெகுலர் வேறுன்னு கிடக்கு. அது என்ன காட்டிடும். ஸ்மூத்னஸ்னால் வேறு லெவல்ப்பா, வேறு லெவல் ஸ்மூத்னஸ்ஸு. டயல் பண்ணால் நீங்கள் கரெக்ட் பண்ணி இங்கே வந்து கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் டயல்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணீங்க. நம்ம இப்போ ஹார்ட் ரேட் போட்டு சென்சார்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சென்சார்ஸ்னால் ப்ராப்பராக இருக்காது. இப்போ நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு கையில் போடாமல் இருந்தால் இது உடனே அந்த இது காட்டிடுது கையில் போடுங்கன்னு. நீங்கள் கையில் போடலன்னு கரெக்டாக சென்சார்ஸ் அப்படியே காட்டிடு. சென்சார்ஸ்னால் நல்லா ஒர்க் ஆகுது. 11,000 வருது. அப்புறம் நம்மளோட ஃபிட்னஸ் அதனால் சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போ இங்கே போய் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃப்ளாஷ் லைட்டு. நம்ம ஃப்ளாஷ் லைட் கெப்பாசிட்டி அப்படின்னா
ஃபேட் 100% to 200%, 800%. உங்களுக்கு இப்போ 100% போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் இந்த வாட்சை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பு எல்லாரும் முதல்ல கேட்பீங்க, வாட்ச் ஸ்ட்ராப் என்ன மெட்டீரியல், குவாலிட்டி மெட்டீரியலா இல்லை குவாலிட்டி இல்லாத மெட்டீரியல், சும்மா சாதா ஏதோ மெட்டீரியலா அப்படின்னு கேட்பீங்க. வாட்ச் ஸ்ட்ராப்பு நல்ல மெட்டீரியலுக்கோ நான் சொல்லலாம். நான் இந்த வாட்ச் ஸ்ட்ராப் நல்லா ஃபைபர் வச்சு நல்லா செஞ்சுருக்காங்க. வாட்ச் ஸ்ட்ராப்பு ஈஸியாக பீற மாதிரி இருக்காது, ஈஸியாக அப்படியே கலந்து உளுற மாதிரியும் இருக்காது. ஃபுல் மெட்டல் வாட்ச், ஃபுல்லாக மெட்டல் பாடி, நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் பாடி. தண்ணியில் போட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது அண்ணா, அது தண்ணியில் போட்டிங்கன்னா அவ்வளோதான், இதை தூக்கி ஓரமாக வச்சிருவேன்னா, தண்ணியில் போடாமல் பார்த்துக்கணும். அப்புறம் இந்த மெட்டல் இப்போ நீங்கள் இப்போ மழை பெஞ்சுன்னா அவ்வளோதான், உங்கள் வாட்ச் காலி. எதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்தாங்கன்னு தெரில. ஓகே காய்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.